வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். நேபாளத்தில் இன்று காலையில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், 62 பேர் உயிரிழப்பு. புதிய வகை தொற்று நோயான HMBV வைரஸ் இந்தியாவில் பாதிப்பு 7ஆக உயர்வு. சட்டப்பேரவை 2ஆம் நாள் கூட்டம், மறைந்த தலைவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம். மன்மோகன் சிங் EVKS இளங்கோவன் உருவப்படத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திருமாவளவன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. ஆளுநரை கண்டித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டம், கண்டன கோஷங்களை எழுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி மற்றும் தயாநிதி மாறன். டங்ஸ்டன் சுரங்க திட்டத்துக்கு எதிர்ப்பு, தடையை மீறி மதுரை மக்கள் பேரணி சென்றதால் பரபரப்பு. டெல்லி சட்டசபை தேர்தல் தேதி இன்று பிற்பகல் அறிவிக்கப்படும், தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஆப்கானிஸ்தான் ஜிம்பாப்வே இடையிலான டெஸ்ட் தொடர் 1-0 என்ற புள்ளி கணக்கில் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். டெல்லி சட்டசபை தேர்தல் தேதி இன்று பிற்பகலில் அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் தற்போது ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் நிலையில் வரும் பிப்ரவரி மாதத்துடன் ஆம் ஆத்மி ஆட்சி காலம் முடிவடை உள்ளது. அதற்கு முன்பே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதால் தேர்தல் நடத்துவதற்கான பணிகளில் தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. தேர்தல் தேதி அறிவிப்பு முன்னதாக ஆம் ஆத்மி கட்சி தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டதோடு 70 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்து திட்டங்களையும் வெளியிட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியும் 2 கட்ட வேட்பாளர் பட்டியலும் பாஜக 29 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் டெல்லி சட்டசபை தேர்தலுக்கான தேர்தல் தேதி இன்று பிற்பகல் 2 மணிக்கு அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் டெல்லி சட்டசபை தேர்தலுக்கான தேர்தல் தேதியுடன் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் 2ஆம் நாள் கூட்டத்தில் இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. ஆண்டின் முதல் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நேற்று தொடங்கி நடைபெற்றது. இந்த நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் 2ஆம் நாள் கூட்டம் இன்று தொடங்கியது. அப்போது மறைந்த முன்னாள் MLA தமிழ்மொழி ராஜதத்தனுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது. மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஈரோடு கிழக்கு தொகுதி MLA EVKS இளங்கோவன் மறைவுக்கு இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட பின் சட்டப்பேரவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. இந்தியா, நேபாளம், பூட்டான் ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 62 பேர் உயிரிழந்தனர். நேபாளத்தில் இன்று காலை 6:50 மணியளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 7.1 பதிவாகி இருந்தது. இதனால் பல பகுதிகளில் கட்டிடங்கள் குலுங்கின. இதனைத் தொடர்ந்து டெல்லி, பீகார் போன்ற மாநிலங்களிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டு உள்ளது. பீகாரின் முசாப்பூர், மோதிஹாரி மற்றும் பெட்டையா மாவட்டங்களிலும் உணரப்பட்டது. இதேபோல் திபெத்தில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உட்பட 6 நிலநடுக்கங்கள் அடுத்தடுத்து ஏற்பட்டதில் 62க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என மக்கள் அச்சப்படுகின்றனர். திமுக சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் ஆளுநரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. ஆண்டின் முதல் தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. சட்டசபைக்கு வருகை தந்த ஆளுநர் RN ரவிக்கு சபாநாயகர் அப்பாவு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பு தேசிய கீதம் பாட வேண்டும் என்று ஆளுநர் RN ரவி கூறியுள்ளார். ஆனால் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இதற்கு அதிருப்தி தெரிவித்து கூட்டம் தொடங்கிய சிறிது நேரத்தில் உரையாற்றாமல் சட்டசபையில் இருந்து ஆளுநர் RN ரவி புறப்பட்டு சென்றார். இதனால் அவையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்காக ஆளுநர் RN ரவியை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக அறிவித்திருந்தது. அதன்படி திமுக சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் கவர்னரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை சைதாப்பேட்டையில் நடக்கும் ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி, தயாநிதி மாறன், திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி உள்ளிட்டோர் பங்கேற்று கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மதுரை மாவட்டத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஆன்லைன் முன்பதிவு இன்றுடன் நிறைவு பெற உள்ளது.
தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையொட்டி மதுரை மாவட்டத்தில் புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகள் ஆவணியாபுரத்தில் வருகிற 14ஆம் தேதியும், பாலமேட்டில் 15ஆம் தேதியும், அலங்காநல்லூரில் 16ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் ஆவணியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய 3 இடங்களில் நடக்கும் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு நேற்று மாலை தொடங்கியது. இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு இன்றுடன் நிறைவு பெற உள்ளது. இன்று மாலை 5 மணி வரை முன்பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி சென்னையில் உள்ள 3 பேருந்து நிலையங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள நாமக்கல் மாளிகையில் பொங்கல் பண்டிகைக்கான சிறப்பு பேருந்துகள் இயக்குவது தொடர்பான கூட்டம் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனையில் போக்குவரத்து துறை செயலாளர் பனீந்தர் ரெட்டி, அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர், போக்குவரத்து கழகங்களில் இயக்குநர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேசுகையில், பொங்கல் பண்டிகையொட்டி சென்னையில் இருந்து வருகிற 10ஆம் தேதி முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும், கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம் உள்ளிட்ட 3 பேருந்து நிலையங்களில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவித்தார். அவருடைய ஒரே நோக்கம் தமிழ்நாடு அரசினுடைய சாதனைகளை எடுத்துக் கூறக்கூடாது என்பதுதான். என்ன சொல்ல போனா, தேசிய கீதத்தை அவமதித்ததே இந்த ஆளுநர் ரவிதான். தேசிய கீதம் பாடுகின்ற வரை இருக்காமல் உடனடியாக அவர் வெளிநடப்பு செய்கிறார். கடந்த ஆண்டும் இதே சூழல்தான். ஆளுநர் உரையிலே பல்வேறு திருத்தங்களை செய்து அந்த அறிக்கையை வாசித்தார். அதற்கு பிறகு தேசிய கீதம் பாடுகின்ற அளவிற்கு கூட காத்திருக்காமல் தேசிய கீதத்தை புறக்கணித்து கடந்த முறையும் வெளிநடப்பு செய்தார். எனவே 2 முறை அவர்தான் தேசிய கீதத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கிறார். எனவே அதற்காக அவர்தான் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். வேறு ஏதாவது உள்நோக்கம் இருக்குமா சார்? தேசிய கீதம் மட்டுமே காரணமான வேறு ஏதாவது உள்நோக்கம்? வேறு உள்நோக்கம்னா அவருடைய நடவடிக்கை ஒட்டுமொத்தமாக தவறான ஒரு நடவடிக்கை என்பது நாடு அறியும், நாட்டு மக்கள் அறிவார்கள். அதையெல்லாம் மறைக்கின்ற விதமாகத்தான் அங்கே இருந்து உரையாற்றுவதற்கு அவர் விரும்பாமல் தான் வெளியேறினார். திருவள்ளூரில் இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் அரசு பள்ளி ஆசிரியர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் ஜே கார்டன் பகுதியை சேர்ந்தவர் பாஸ்கர். இவர் திருப்பாச்சூர் அரசு பள்ளியில் உடற்பயிற்சி ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். இவர் தனது இருசக்கர வாகனத்தில் தனது வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்த போது எதிரே வந்த அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் இறந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை நெடுஞ்சாலை நெல் கொள்முதல் நிலையம் அருகே தனியார் பேருந்துகள் சாலை ஆக்கிரமித்து இரவு நேரங்களில் நிறுத்தப்படுவதால் இதுபோன்று சாலை விபத்துகள் அடிக்கடி ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வால்பாறை பகுதி மக்களின் நலன் காக்க என்றும் துணை இருப்பேன் என்று SP ஈஸ்வரசாமி உறுதி அளித்துள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறை திமுக நகர செயலாளர் குட்டி என்கிற சுதாகர் தலைமையில் அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைத்து சட்ட வரைவு மசோதாவால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் அதை ரத்து செய்வதற்கான வழிமுறைகள் குறித்தும் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி கலந்து கொண்டு இதனை துணை முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாகவும், வருகிற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த சட்ட மசோதாவால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து எடுத்துரைத்து அதை ரத்து செய்வதற்காக தொடர்ந்து பாடுபடுவேன் என்றும் உறுதியளித்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் நகரமன்ற தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், வால்பாறை மக்கள் உரிமை மீட்பு குழு நிர்வாகிகள் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டனர். சட்டசபை கூட்டத்தொடரை புறக்கணித்த ஆளுநருக்கு விடுதலை தமிழ் புலிகள் கட்சி நிறுவன தலைவர் குடந்தை அரசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் செருகை சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் நிறுவன தலைவர் குடந்தை அரசன் சிறப்புரையாற்றினார். இதில் மாநில அமைப்பு செயலாளர் தளபதி சுரேஷ், மாநில தலைமை நிலைய செயலாளர் சூரை திருமேனி உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் நிறுவன தலைவர் குடந்தை அரசன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், தமிழ்நாடு சட்டப்பேரவையை கூட்டத்தொடரின் ஆளுநர் உரையை RN ரவி புறக்கணித்து இருப்பது வருத்தம் அளிப்பதாகவும்,
இந்திய அரசியலமைப்பின் கட்டமைப்பை கவர்னரே உடைத்து எறிவது என்பது ஏற்க முடியாத ஒன்றாக உள்ளதாகவும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கவர்னர் பதவியே தேவையில்லை என்று சொல்லி வருகிற நிலையில் கவர்னரே அதை புறக்கணிப்பது என்பது எந்த இடத்தில் இது சரியாக இருக்கும் என்று ஒரு கேள்வியை பாரதிய ஜனதா கட்சிக்கும், மோடி அரசுக்கும், அமித்ஷா அவர்களுக்கும், குறிப்பாக ஆர்.என். ரவிக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் கேள்வி வைக்கிறோம். சட்டப்பேரவைக்கு கவர்னர் அவர்கள் வராமல் இருப்பது, தொடர்ந்து வராமல் இருப்பாரா என்கிற கேள்வியும் நாங்கள் எழுப்புறோம். அப்படி இருந்தால் திராவிட கட்சிகள் அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஆட்டுக்கு தாடி எதற்கு என்பதை போல கவர்னர் பதவி தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கிற போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் கடமைகளை நிறைவேற்றுவதற்கு கண்காணியாக, தடையாக கவர்னர் இருப்பதை ஏற்க முடியாது என்று சொல்லி வருகிற நிலையில் கவர்னர் புறக்கணித்திருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நிரந்தரமாக புறக்கணித்தால் வரவேற்கிறோம். அதற்கு சட்டப்பூர்வமாக முடிவெடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வழியாக கேட்டுக்கொள்வோம். சிவகாசியில் பட்டாசு விபத்தில் உயிரிழந்த தொழிலாளர் குடும்பங்களுக்காக சிவகாசி வாழ் நாடார் உறவுமுறை சங்கத்தின் சார்பில் பல உதவிகள் செய்து வருவதாக சங்கத்தினர் தெரிவித்தனர். சென்னையில் உள்ள சிவகாசி வாழ் நாடார் உறவுமுறை சங்கத்தின் சார்பில் 70ஆம் ஆண்டு பவள விழா மற்றும் குடும்பத்தின விழா கொண்டாடப்பட்டது. சிவகாசி நாடார்கள் உறவின் முறை சங்க தலைவர் துரை பாண்டியன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த சிவகாசி வாழ் நாடார் சமூகத்தை சேர்ந்த ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவின் மாணவ மாணவிகளின் நடன நிகழ்ச்சிகளும் இளம் வயதில் சிறு குறு தொழில் முனைந்து முன்னேற்றம் அடைந்த சாதனையாளர்களுக்கு இளம் வயது தொழில் முனைவோர் விருதுகளும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சங்க தலைவர் துரை பாண்டியன் பேசுகையில், ஒரு துளி ஏதாவது தவறினால் கூட அசம்பாவிதமாக நடந்து விடுகின்றது. அது அடிக்கடி நடப்பதாக கூறுகிறார்கள். ஆனால் அங்குள்ள தொழிலாளர்கள் பாதுகாப்போடு தான் வேலை செய்கிறார்கள். அதற்கு அங்குள்ள முதலாளிமார்கள் அதுக்குள்ள பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். இருந்தாலும் இயற்கையின் மீது ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டு அது அசம்பாவிதமாக நடக்கின்றது. அதுக்கு அரசாங்கம் அவங்களுடைய என்னென்ன முயற்சிகள் செய்யணுமோ செய்கிறாங்க. அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஈடுவா நஷ்ட தொகையும் அறிவித்திருக்கிறார்கள். பொங்கல் சிறப்பு தொகுப்பில் குடும்ப அட்டைதாரருக்கு வழங்க விவசாயிகளிடமிருந்து பன்னீர் கரும்பு கொள்முதல் செய்யும் பணியை கூட்டுறவு துறையினர் துவக்கியுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தேவதானப்பட்டி காமாட்சியம்மன் கோவில் பகுதியில் பொங்கல் பண்டிகைக்காக 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பன்னீர் கரும்பை பயிரிட்டனர். இந்த நிலையில் தமிழக அரசு பொங்கல் சிறப்பு தொகுப்பாக வழங்கப்படும் பொருட்களில் முழு கரும்பு வழங்க உத்தரவிட்டு அவற்றை விவசாயிகளிடமிருந்து ஒரு கரும்பு 27 ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று முதல் பன்னீர் கரும்பை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யும் பணியை கூட்டுறவுத்துறையினர் துவக்கியுள்ளனர். இதில் வேளாண் துறை, கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் பொங்கல் பரும்பு பயிரிட்ட விவசாயிகளிடமிருந்து நிலத்திற்கு நேரடியாக சென்று பார்வையிட்டு 6 அடி உயரம் கொண்ட பொங்கல் கரும்பை கொள்முதல் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த மாதிரி நாங்க கரும்பு போன வருஷம்லாம் சார் நீங்க என்ன ஒரு 200 ஏக்கர் போட்டிருந்தேன். 200 ஏக்கர்ல இந்த வட்டத்துல ஒரு 100 ஏக்கர் யாருமே போடல. அவ்வளவு விலைக்கு ஒரு கம்மி ஆகிடுச்சு. அதே மாதிரி பன்னி சேதங்க எங்களுக்கு அதிகமான சேதம். நாங்க நைட்டும் பகலும் இங்கேயே தான் கிடக்குறோம். சாப்பிட்டும் சாப்பிடாம இந்த பன்னி பிரச்சனைக்கு இங்க கிடக்குறோம். அது வேறு அழிச்சிருது. அழிச்சிருக்கும் போது அப்ப நாங்க இந்த நிறுவனத்துல இந்த வட்டத்துல எங்களுக்கு ஒரு 30 கரையை அரசு பார்த்து எங்களுக்கு போட்டு கொடுத்தா எங்களுக்கு ஒரு நல்லா இருக்கு, ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அதே மாதிரி ராரி வாடையில ஏத்துறது எங்க சமயத்தான் இருக்குது. நாங்க தான் போட்டு கொடுக்குறோம். இந்த மாதிரி பிரச்சனைலாம் எங்களுக்கு விவசாயி எவ்வளவு கம்மியா இருக்கு. உரங்க விலைகள்லாம் இன்னைக்கு பாரு, இன்னைக்கு 1600 ரூபா விற்குது, 500 ரூபா விற்குது. இந்த மாதிரி தான் வித்துட்டு இருக்கு. எவ்வளவோ இருக்கு, எங்களுக்கு கட்டப்பட்டுடுது. இது பார்த்து அரசு பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் ஒரு காரணம் பாட்டுனா எங்களுக்கு நல்லா இருக்கு விவசாயிகளுக்கு. ஆனா இருக்க விவசாயி ரொம்ப மட்டமாத்தான் போயிட்டு இருக்காங்க, கீழே தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா மேல வர்றதுக்கு எங்களுக்கு வாய்ஸே இல்லை சார். இது அரசு பார்த்து தான் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். பூந்தமல்லி அருகே கண்டனரில் 6.5 டன் குட்கா கடத்தி வந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னை பூந்தமல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கண்டெய்னர்களில் குட்கா கடத்தி செல்லப்படுவதாக ஆவடி தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் போலீசார் பூந்தமல்லி அடுத்த நசரத்பேட்டை சோதனை சாவடி அருகே சோதனை மேற்கொண்ட போது சந்தேகத்திற்கு இடமாக வந்த கார் மற்றும் கண்டெய்னரை மடக்கி விசாரணை நடத்தியதில் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களும் நடத்திய விசாரணையில் பூந்தமல்லி அடுத்த திருமழிசியை சேர்ந்த கனகலிங்கம், குமார், விக்னேஷ் என்பதும்
அவர்களிடமிருந்து 6.5 டன் குட்கா, கண்டனர் மற்றும் கார் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கனகலிங்கம் குட்கா கடத்தி வந்த சம்பவத்தில் பூந்தமல்லி போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தவர் என்றும், கடந்த 20 தினங்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்த அவர் மீண்டும் குட்காவை கடத்தி வந்தது போலீசிடம் சிக்கியது தெரியவந்தது. புதுக்கோட்டை அருகே தொடர் ஆடு திருட்டில் ஈடுபட்ட இருவரை போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் தொடர்ந்து ஆடுகள் திருடு போவதாக ஆடுகளை பறிகொடுத்த ஆட்டின் உரிமையாளர்கள் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்து வந்தனர். இந்நிலையில் புகாரின் அடிப்படையில் போலீசார் மருதன்கோன் விடுதி நாள் ரோடு அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக இருவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் ஆடுகளை திருடியும் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையை சேர்ந்த ஐயப்பன் மற்றும் ராமலிங்கம் என்பதும் தெரியவந்தது. இதனை அடுத்து ஐயப்பன் மற்றும் ராமலிங்கத்தை போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்த 18 ஆடுகள் மற்றும் ஆடு திருடுவதற்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இயற்கை உபாதை கழிக்க ஏரிக்கு சென்ற மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பாலவாக்கத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த பாலவாக்கம் பகுதியை சேர்ந்தவர் மூதாட்டி பூங்கொடி. இவர் சென்னங்காரணி கிராமத்தில் வசிக்கும் தனது மகள் வீட்டிற்கு சென்றுள்ள நிலையில் இயற்கை உபாதை கழிப்பதற்காக மூதாட்டி அருகே உள்ள ஏரிக்கரைக்கு சென்றுள்ளார். அப்போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்து தாக்கிவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இது குறித்து அளித்த புகாரின் பேரில் வந்த போலீசார் மூதாட்டியை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டத்தின் புதிய எஸ்பியாக அரவிந்த் நியமனம் செய்யப்பட்டார். தமிழக அரசு IPS அதிகாரிகள் 44 பேர்களை பணியிட மாற்றம் செய்தும் 19 IPS அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கியும் தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வந்த ஸ்ரீனிவாசன் சென்னை மவுண்ட் துணை கமிஷனராக பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக திருச்சி தலைமையிட துணை ஆணையராக பணியாற்றி வந்த அரவிந்த் தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக பொறுப்பேற்றார். இவர் ஜனாதிபதி பதக்கம் உட்பட பல்வேறு பதக்கங்களை பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேலூரில் 500க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து விவசாயிகள் சங்கம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி, புலிப்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம பகுதியில் 5000 ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு இந்துஸ்தான் சிங் நிறுவனத்திற்கு மத்திய அரசு ஏலம் கொடுத்துள்ள நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 50க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கடையடைப்பு போராட்டம் மற்றும் அரிட்டாப்பட்டியில் இருந்து மதுரை வரை ஊர்வலமாக சென்று கண்டன பேரணி நடத்துவதற்கு அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் மேலூர் மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதியில் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட கடைகள் முழுவதுமாக அடைக்கப்பட்டு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். மேலும் இந்த பேரணியில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கிட வலியுறுத்தி விருதாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் தேமுதிகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் பொங்கல் தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கிட வேண்டும் என்றும், மாணவிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும், போதை இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேமுதிக கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் சிவக்கொழுந்து தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். இதில் மாவட்ட அவைத் தலைவர் ராஜாராம், பொருளாளர் ராஜ் மற்றும் துணை செயலாளர்கள் வேல்முருகன், பாலமுருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரத்தில் திமுக அரசை கண்டித்து தேமுதிக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் அரண்மனை முன்பு தேமுதிக சார்பில் மாவட்ட செயலாளர் சிங்கை ஜின்னா தலைமையில் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என்றும், போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்றும் தமிழக அரசை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ராமநாதபுரம் நகர செயலாளர் பாண்டி மற்றும் மாவட்ட இளைஞரணி செயலாளர் முத்துக்குமார், ரங்கநாதன், நகர செயலாளர் அன்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆரணி பகுதியில் பொங்கல் தொகுப்பில் 1000 ரூபாய் வழங்க கோரி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் எதிரே கட்சி சார்பற்ற விவசாய சங்க மாநில செய்தி தொடர்பாளர் வாக்கடை புருஷோத்தமன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒன்று கூடி பொங்கல் தொகுப்பில் 1000 ரூபாய் வழங்க தரையில் அமர்ந்து நூதன முறையில் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருவண்ணாமலை அருகே தென்முடியலூர் கிராமத்தில் உள்ள ஆலை ஆற்றில் தரைப்பாலம் கட்டித்தர கோரி மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் கோரிக்கை மனு அளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அடுத்த தென்முடியனூர் ஊராட்சியில் கடந்த மாதம் செஞ்சல் புயல் காரணமாக தென்முடியனூர் கிராமத்தில் உள்ள ஆலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கிராம விவசாயிகள் 10 கிலோமீட்டர் சுற்றி கொண்டு விவசாயம் செய்ய சென்று வரும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் விவசாயிகள் வட்டாட்சியர் அலுவலகம் முதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை தரைப்பாலம் அமைத்து தரக்கோரி பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டதால் தங்களால் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை என பள்ளி மாணவி ஒருவர் வீடியோ பதிவு செய்து முதல்வரிடம் வேண்டுகோள் எடுத்துள்ளார். மேலும் தங்கள் கிராமத்தில் தரைப்பாலம் அமைத்து தர வேண்டுமென மீண்டும் தென்முடியலூர் கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கொண்டத்து காளியம்மன் ஆலயத்தில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பாரியூரில் கொண்டத்து காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆண்டிற்கான தேர் திருவிழா நிகழ்ச்சியானது கடந்த 28ஆம் தேதி பூச்சாற்றுடன் தொடங்கியது. தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தன காப்பு அலங்காரம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுமார் 2 மணி நேரம் வரை வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவை ஒட்டி 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இனி வருவது உலகச் செய்திகள். நேபாளத்தில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. நேபாளத்தில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு உள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 7.1 பதிவாகி உள்ளது. நேபாளத்தின் லெபுசே என்ற பகுதிக்கு வடகிழக்கே 93 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. நேபாளம் மற்றும் சீனா எல்லை அருகே சன் குவசாபா மற்றும் தேபின்ஜங் என்ற பகுதியில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டு உள்ளது. இதனால் பல பகுதிகளில் கட்டிடங்கள் குலுங்கின. இதனைத் தொடர்ந்து டெல்லி, பீகார் போன்ற மாநிலங்களிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டு உள்ளது. அமெரிக்காவில் முதன்முறையாக பறவை காய்ச்சல் பாதிப்புக்கு ஒருவர் பலியாகி உள்ளார். அமெரிக்காவின் லூசியானா மாகாணத்தில் வசித்து வந்த 65 வயது முதியவர் ஒருவருக்கு பறவை காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். அதிக தொற்றும் தன்மை கொண்ட H5N1 ரக வைரஸின் தாக்குதலுக்கு ஆளான அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனை லூசியானா சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. காட்டு பறவைகள் மற்றும் வளர்ப்பு பறவைகள் ஆகியவற்றுடன் தொடர்பில் இருந்த அவருக்கு தொற்று ஏற்பட்டு உள்ளது. இவர் தவிர வேறு யாருக்கும் இந்த தொற்று ஏற்படவில்லை என லூசியானா சுகாதாரத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவில் முதன்முறையாக பறவை காய்ச்சல் பாதிப்புக்கு ஒருவர் பலியாக உள்ளார் என்றும் தெரிவித்துள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் ஜிம்பாப்வே இடையிலான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை ஆப்கானிஸ்தான் கைப்பற்றியது. ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணி ஜிம்பாப்வேயில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடியது. இதில் இவ்விரு அணிகளுக்கு இடையிலான முதல் போட்டி டிரா ஆன நிலையில் 2வது மற்றும் கடைசி டெஸ்ட் புலிவாவில் கடந்த 2ஆம் தேதி தொடங்கியது. இதில் முதல் இன்னிங்ஸில் ஆப்கானிஸ்தான் 157 ரன்னும் ஜிம்பாப்வே 243 ரன்னும் எடுத்தனர். 86 ரன்கள் பின்தங்கிய நிலையில் 2வது இன்னிங்ஸை ஆடிய ஆப்கானிஸ்தான் 363 ரன்னில் ஆட்டமிழந்தது. இதன் மூலம் ஜிம்பாப்வே அணிக்கு 278 ரன்களை வெற்றி இலக்காக நிர்ணயித்தது. இலக்கை நோக்கி களமிறங்கிய ஜிம்பாப்வே அணி ரஷீத் கானின் சுழற்பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் 205 ரன்களில் ஆல் அவுட் ஆனது.
இதனால் ஆப்கானிஸ்தான் 72 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆப்கானிஸ்தான் தரப்பில் சுழற்பந்து வீச்சாளர் ரஷீத் கான் 7 விக்கெட்டுகளை எடுத்து அசத்தினார். இந்த வெற்றியின் மூலம் ஆப்கானிஸ்தான் அணி தொடரை 1-0 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இருந்து தமிழக பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் உள் தமிழகத்தில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. பொதுவாக காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் நீலகிரி மாவட்டத்தின் மலை பகுதிகளில் இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் உறைபனிக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 57,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி கிராமுக்கு 7,215 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 57,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 62,968 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 100 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 113 புள்ளிகள் அதிகரித்து 78,078 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 49 புள்ளிகள் அதிகரித்து 23,665 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் இன்று காலையில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், 62 பேர் உயிரிழப்பு. புதிய வகை தொற்று நோயான HMBV வைரஸ் இந்தியாவில் பாதிப்பு 7ஆக உயர்வு. சட்டப்பேரவை 2ஆம் நாள் கூட்டம், மறைந்த தலைவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம். மன்மோகன் சிங் EVKS இளங்கோவன் உருவப்படத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திருமாவளவன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. ஆளுநரை கண்டித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டம், கண்டன கோஷங்களை எழுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி மற்றும் தயாநிதி மாறன். டங்ஸ்டன் சுரங்க திட்டத்துக்கு எதிர்ப்பு, தடையை மீறி மதுரை மக்கள் பேரணி சென்றதால் பரபரப்பு. டெல்லி சட்டசபை தேர்தல் தேதி இன்று பிற்பகல் அறிவிக்கப்படும், தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஆப்கானிஸ்தான் ஜிம்பாப்வே இடையிலான டெஸ்ட் தொடர் 1-0 என்ற புள்ளி கணக்கில் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.